Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இப்போதான் நோன்பு ஸ்டார்ட் ஆகின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 10 நோன்பை வந்து நெருங்கிட்டோம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே நோன்பு போயிட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்தார் விளாக் தான். நார்மலாக வந்து இந்த பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இஃப்தாருக்கு ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனாக நான் செஞ்சு வச்சுருந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து பாயில் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இத்தனை ஒரு 10 நோன்பு கறந்துட்டோம் இல்லையா? ஸோ 10 நோன்பாக வந்து அந்த வடை பஜ்ஜி சமோசான்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக தான் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நான் செஞ்சிட்டு இருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த வடை பஜ்ஜி எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே இஃப்தாருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி பாஸ்தா வந்து செய்கிறேன். ஸோ பாஸ்தாக்காண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வேல் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கு வந்து பாயில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் வேக வச்சுட்டேன். அண்ட் இந்த எக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு எக்கு போல் நான் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எக்கும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடில் வந்து பாயில் ஆகுது. அண்ட் இங்கே தண்ணி ஹீட்டானதும் பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து நான் வேக வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் அந்த கடாயில் சேர்த்துருக்கிறேன். அண்ட் ப்ரிப்பரேஷனாக நான் செஞ்ச இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொல்லிவிட்டு அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் மஷ்ரூம் பாக்கெட் இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மஷ்ரூம் மட்டும் இல்லை, மஷ்ரூம்க்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட ஸ்டஃப் பண்ணி அந்த பாக்கெட் சமோசாவை வந்து நீங்கள் செய்யலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும் இந்த சிக்கன் ஃபில்லிங்காக வச்சு செஞ்சாலுமே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து ஒரு 80% வந்து வெந்ததுக்கப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். நான் அதிலே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வேல் இங்கே முட்டை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது பாயில்டு ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக வெளியே வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டேன். அண்ட் இந்த இஃப்தார் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் அரவுண்ட் வந்து ஒரு 4:30 கிட்ட வந்து கிச்சனுக்குள்ளே வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிடலாம், ஈஸியான டிஷ் தான் நான் இன்றைக்கி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு 4:30 கிட்ட வந்து கிச்சனுக்கு வந்து இருக்கிறேன். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனாக எந்த ஐட்டமும் வந்து நான் செஞ்சு வைக்கல. ஸோ அந்த ஃப்ளோர் தான் நான் வந்து அப்பப்போ வந்து நான் இந்த இஃப்தாருக்கு வந்து நான் செய்கிறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் சேர்த்து ஒரு பாஸ்தா வந்து ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பாஸ்தா ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா ரெசிபி வந்து மசாலாலாம் ரொம்பவே கம்மியாக சேர்த்து தான் அதை நான் செய்கிறேன். ஏன்னா நோன்பு திறந்துட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக ரொம்ப காரமெல்லாம் வந்து இந்த நோன்பு டைமில் வந்து சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ காரம் கம்மியாக சேர்த்த ஒரு இந்தியன் மசாலா பாஸ்தா தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மசாலாலாம் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மசாலா தான் சேர்த்துட்டு நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் கெச்சப்புன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து இந்தியன் மசாலா மட்டும் சேர்த்துட்டு பாஸ்தா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் டெய்லி ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப்தார் ரெசிபி இல்லைனா சகர் ஃபுட் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி நான் கண்டினியூஸாக வந்து டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அந்த வீடியோ மினி விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி மினி விளாகில் பார்த்தீங்கன்னா சகர் ரெசிபி அண்ட் இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் வந்து நான் மினி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ஆல்மோஸ்ட் ரெடியானதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவில் வந்து ஒன்ஸ் கடாயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா எக்கு சிக்கன் சொல்லிட்டு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு இந்த ஒரு பாஸ்தா ஒரு சிம்பிளான பாஸ்தா மட்டும்தான் நான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதில் வந்து எக்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சிக்கன் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், சிக்கன் பாஸ்தா. நான் வந்து இன்றைக்கி எக்கில் வந்து ஒரு 2 ரெசிபி பண்ணுறதுனால எக்கு வந்து இதில் சேர்க்கலை.
மேலே கொஞ்சமாக புதினா மல்லியை மட்டும் தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான பாஸ்தா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்த ரெசிபியாக பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கியிருந்தேன். பரோட்டா வச்சு சால்னா இல்லைனா குருமா ஏதாவது செஞ்சு இஃப்தாருக்கு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு, பட் அப்புறம் தான் யோசித்தேன் இதில் வந்து கொத்து பரோட்டா மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு இங்கே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இஃப்தாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டாவை விட கொத்து பரோட்டா மாதிரி செஞ்சுட்டா விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி பரோட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி கொத்து பரோட்டா செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் பல்ஸில் விட்டு நீங்கள் வந்து இந்த பரோட்டாவை வந்து போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்திரிக்கோல் வச்சே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறது தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொத்து பரோட்டா செய்கிறதுக்காக. அண்ட் இந்த கொத்து பரோட்டா பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா செய்கிற கொத்து பரோட்டா தான் இது. அண்ட் இங்கே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒன்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 எக்கு போல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் 1 போதும்னு சொல்லிவிட்டு 1 மட்டும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா எக்கு ஆல்ரெடி நான் பாயில் பண்ணியிருந்தேன் இல்லையா, எக்கை வச்சு நான் இன்னொரு ரெசிபி செய்கிறதுனால இதில் ஒரு எக்கு மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பல்ஸில் விட்டு அரைச்ச பரோட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த தவாலியே போட்டுட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஒரு கொத்து பரோட்டா இன்ஸ்டன்ட் கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். அண்ட் நான் அடிக்கடி செய்கிற ஒரு கொத்து பரோட்டான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப வேலை மெனுக்கிட்டு வேலைலாம் இல்லை. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குயிக்காக இந்த கொத்து பரோட்டாவை வந்து இன்ஸ்டன்ட் கொத்து பரோட்டா வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் இதில் நீங்கள் சிக்கன் கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட போட்டு நீங்கள் இந்த கொத்து பரோட்டாவில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே சிக்கன் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த முட்டை மட்டும் போதும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு 3 முட்டை போல் வேக வச்சுருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பீசஸாக ஈக்குவல் சைஸில் இதை போல் கட் பண்ணிக்கிட்டு அண்ட் கட் பண்ண பீஸையே பார்த்தீங்கன்னா 4 இது போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா என்ன இஃப்தார் ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நார்மலாக வந்து முட்டை பஜ்ஜிலாம் வந்து நிறைய டைம் நம்ம செஞ்சுருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டஃப்டு எக்குன்னு தான் வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டஃப்டு எக் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இஃப்தார் ரெசிப்பியாக நான் வந்து செஞ்சு போட்டிருப்பேன். அண்ட் இந்த ரெசிப்பியும் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அண்ட் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்கு பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள ஸ்டஃபிங்க்கு தான் சொல்லிட்டேன். அண்ட் மேலே உள்ள வந்து கோட்டிங்க்கு பார்த்திங்கன்னா தான் இந்த வெங்காயம் அண்டு கேரட்டை வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கிறேன். அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு இந்த மசாலா அண்ட் வெங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒன்ஸ் நல்லா வந்து கையாட்டியே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம். ஸோ அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் கூட நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒன்ஸ் நல்லா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை போல் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சா வந்து நல்லா உதிரியாக வராமல் கொஞ்சம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் கையில் ஒன்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண ஒரு எக்கு சின்ன பீஸை பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு மேலேயும் ஒரு கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய மசாலா வந்து போட்டு நான் வந்து எக்கை க்ளோஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா செஞ்சுலாம் வந்து ஒரு பிளேட்லலாம் வைக்க முடியாது. நீங்கள் சைடில் வந்து எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் கையில் இதை போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து எண்ணெயிலேயே வந்து போட்டு எடுத்துருங்க. நார்மலாக முட்டை பஜ்ஜி வெங்காய பஜ்ஜின்னு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை போல் வெங்காய முட்டை பஜ்ஜி வந்து ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட்டாக இருக்குது. இங்கே ரெடி பண்ண ஸ்டஃப்டு எக்கை பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் போட்டு 2 பக்கமும் வந்து நல்லா பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா எடுத்துடுறேன். ஸோ கேஸை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துடுறேன். ஸோ நல்லா வெளியே பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான வெங்காயம் முட்டை பகோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இஃப்தார் டைமில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப வந்து வேலை மெனக்கிட்டு வேலைலாம் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செய்யணும் அண்ட் வேலை மெனக்கிட்டு வேலையும் இருக்கக்கூடாது, ஈஸியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டஃப்டு எக்கு பகோடாவும் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். அண்ட் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் செய்யலான்னு சொல்லிட்டு மஸ்க் மில்லன் வந்துருந்துச்சு. இதில் கொஞ்சமாக பால் சுகர் மட்டும் சேர்த்துட்டு ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இஃப்தாருக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் செய்ய நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போதுமே. ஏன்னா இந்த மஸ்க் மில்லன் ரொம்ப நேரம் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா கசக்கிற மாதிரி ஆயிடுது. அண்ட் இந்த கசப்புக்கு என்ன செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இது போகவே மாட்டேங்குது. அண்ட் நீங்கள் மஸ்க் மில்லன் ஜூஸ் வந்து எப்படி போடுவீங்க, உங்களுக்கு செஞ்சால் கசக்குமான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா பால் சுகர் மட்டும்தான் நான் சேர்த்து வந்து இந்த மஸ்க் மில்லன் ஜூஸ் செய்வேன். ரொம்பவே எனக்கு கசக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கான இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தா கொத்து பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அது கூடயே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டஃப்டு எக் ஆனியனும் வந்து ப்ளேட் பண்ணிட்டேன். அண்ட் எவ்வளோ தான் நம்ம ரெசிபி செஞ்சாலும் நம்ம நோன்பு கஞ்சி இல்லைன்னா வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது. ஸோ பவுலில் பார்த்திங்கன்னா நோன்பு கஞ்சி மஸ்க் மில்லன் ஜூஸ் வந்து செஞ்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான இஃப்தார் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இந்த இஃப்தார் vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நார்மலாக இந்த பஜ்ஜி போண்டா சமோசாலேருந்து செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே வேலை மெடுக்கெடு இல்லாமல் குயிக்காக வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிலாம் வந்து இஃப்தாருக்காண்டி செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.